नमो श्रीगुरुं दत्तं दत्तदेवं जगद्गुरुं निष्कलं निर्गुणं वन्दे दत्तात्रेयं नमाम्यहम्। Excuse me. Thank you. வணக்கம். இவங்கெல்லாம் உங்களுக்கு புதுசு யங்ஸ்டர்ஸ் கூட ஏதோ ஒரு ரெகக்னிஷன் தேவை அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்கரேஜ் பண்ண வேண்டியது ஒரு கடமை இல்லையா? அந்த சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் இந்த தூக்கில் பொண்ணுகளே இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. பொண்ணுகள் இல்லைன்னா அது சரி, அது நல்லா இருக்காது சார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் எங்கேயோ தேடி போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா பாடுவாங்களா? அவங்க சொன்னாங்க நல்லா பாடுன்னு சொன்னாங்க. அவங்க நேம் கூட சொன்னாங்க. வாட்ஸ் நேம் ப்ளீஸ்? சாந்தி. சாந்தி, her name is சாந்தி. நல்லா பாடுவாங்க, நீங்க பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் let me introduce the troupe. Thank you. Mr. Guru, hero of this troupe. Thank you. Mr. Gopal, the drummer. Yes, இவர் ஒன்று song, as I told you before. Then saxophone, yes, saxophone Krishnakumar. Lead guitar அவரு. Lead வேணுமா? Yes, lead guitar Christopher. Yes, Christopher. Then finally bass guitar Mr. Bala. Thank you very much. இப்போ நீங்க இந்த இசைமொழியை பார்க்க போறீங்க. இசைமொழி அது இதுன்னு சொல்றாங்க, பார்க்கலாம். அது தேன் இசைமொழியா அல்லது தூரத்து இடி முழக்கமா அப்படின்னு சொல்ல வேண்டியது கோர்ஸ் நீங்க சொல்லுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். கண்ணிலே 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 கண்டதும் வந்ததே காதலே, கண்ணிலே 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 கண்டதும் வந்ததே காதலே, பெண்ணிலே பெண்ணிலே சொர்க்கமே பூலோகத்தில் வந்ததே.
குரு என்ன குரங்கு மாதிரி உருன்னு உட்காந்துருக்கேன் வாய் திறந்து தள்ளி நம்ம ட்ரூப்ல இருந்த ஒரு பொண்ணு போயிட்டா இனி எந்த சிங்கர் போடுறது ஒன்னும் புரியலடா. ஏடா பொண்ணு அலையிற பொண்ணுக்கா பஞ்சம் நம்ம நாட்டுல. ஏய் நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி பொண்ணு வேண்டா. நம்ம கிட்ட பணம் இருந்தா சாப்பிடுறோம், பணம் இல்லைன்னா டீ பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த அம்மா அக்கா எல்லாம் கூட்டு வந்து எல்லாத்துக்கும் பேட்டான்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏய் அதுக்கு என்கிட்ட ஒரு குட் ஐடியா இருக்கு. என்ன பொண்ணு மாதிரி பாடிடுறேன். ஏய் விளையாடாதரா. ஏய் மனசுல பெரிய பங்க கணேஷன் நினைப்பா டெய்லி இருக்கு ப்ரோக்ராம். சும்மா நம்மளே பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கோம். ஏய் நெக்ஸ்ட் மந்த் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உனக்கு தெரியாதா? நெக்ஸ்ட் மந்த் ப்ரோக்ராமுக்கு படிச்சுக்கிறியா? விடுடா இன்னும் 29 நாள் இருக்கு. சரி பூவையே 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 புன்னகை என்னிடம் பாவையே பூவையே 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 புன்னகை என்னிடம் பாவையே தேவையே 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 தேவி உங்கள் சேவையே காலையில காண்ற கனவு பலிக்குன்னு சொல்லுவாங்களே, உண்மையா? என்ன மாப்பிள ராத்திரி கனவுல கண்டியா? டே இத பாடுறா, கனவுக்கெல்லாம் ராத்திரி கனவு பகல் கனவு வித்தியாசமே கிடையாது. எல்லா கனவுக்கும் ஒரே பலன் தான் கிடைக்கும். ஆமா பி பிராக்டிகலைஸ். நான் சொல்றது கேளு. ஒரு பொண்ணு லவ் பண்றியா, நேரா விட்டு போயிடு. ஐ லவ் யூ எஸ் சொன்னா கன்டினியூ பண்ணிடு. நோ சொல்லிட்டா வேற பொண்ணை பார்த்து உரம் கட்டிக்கேட. என்னடா காலங்காத்தால காதல் ஆராய்ச்சியா? காதல் ஆராய்ச்சி இல்ல, கத்திரிக்காய் ஆராய்ச்சி இல்ல, எல்லாம் இவன் கனவு ஆராய்ச்சி தாங்க. என்னடா குச்சியால தேய்க்கிற? எல்லாம் ஓசில குடுத்துட்டீங்க. டூத் பிரஷ் தான் குடுக்கல யாரும், அதான் குச்சி. சரியான ஆல்பம். குரு இத போறா பத்தியா கிருஷ்ணகுமார், நீயே பரவாயில்லடா. கவிதை கனவு நிறுத்திக்கிட்ட இவன் இருக்கான் தெரியுமா? ஒரு பொண்ணு பின்னால ரோட்ல நாய் மாதிரி அலையிறான். என்னைக்கோ எவக்கிட்டயோ சாமத்தியா வாங்க போறான். ஹலோ குரு, மார்னிங். டேய் உன் காதலை பத்தி இவங்கிட்ட கேள. நம்ம லாட்ஜ்லயே காதலிச்சதுல இவன் தான் சீனியர். அப்பா காஃபி. காஃபியாமா? என்ன அடுத்த கேள்வி? அடுத்தபடியா என்ன பார்த்து காய்கறியான்னு கேட்டுறாதீங்க. உங்ககிட்ட நான் அப்படி கேட்க மாட்டேன்டா. அதானே, நான் என்ன வேலைக்கு போறேனா இல்ல சம்பாதிக்கிறேனா? என்னடா இது காலங்கரத்தால சண்டை? இங்க கொண்டாத. மீரா ஒரு டோஸ் காபி. இனிமேல் உனக்கு செகண்ட் டோஸ் கிடையாதுடா. நீங்க குடிக்கிறது மட்டும் என்னவா? ஓ நீ நானும் ஒண்ணா? இப்போதைக்கு ஒண்ணுதான். நீங்களும் சும்மா இருக்கீங்க, நானும் சும்மா இருக்கேன். எனக்கானா என்னைக்கானா வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த சான்ஸும் இல்ல. ஏய் நீ மாத்திரம் ரோஷக்காரனா இருந்தா ஒரே மாசம் ஒரு வேலை சேர்ந்து காமிடா. நோ நோ, நம்ம நாட்டு இளைஞனுக்கு ரோஷமே வரக்கூடாது. எனக்கு
சாதாரணமா வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. மீராவை ஒரு பெரிய பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி தந்து அவன் கம்பெனில வேலை போட்டு தந்தாதான் உண்டு. அவளுக்கு என்னடா, அவ அழகுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு ராஜகுமாரனை கொத்திட்டு போயிடுவாண்டா. மீரா, கனவு காண்றத ராத்திரிக்கு வச்சுக்கோ. இப்ப என் காப்பியை கொண்டா. ஹலோ ஹலோ, என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பி வந்துட்டீங்க? யூ ஆர் மிஸ்டேக்கன். இப்ப கூட என் ஃப்ரெண்ட பார்த்து அப்புறமா தான் ஆபீஸ் கிளம்புறேன். அதான பார்த்தேன். எனக்கு இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஆபீஸ் வந்திருக்கீங்க. ஓகே. காதலினால் மானுடருக்கு கவலை தீரும், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. என்ன சார் இது? உங்களுக்கே ஞானா படுதா? வயசுல பெரியவரா இருக்கீங்க, இந்த ஆளுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு இப்படியா? உனக்கு என்னமா தெரியும் காதலை பத்தி? என்ன கேள்வி சொல்றேன், ஒரு உனக்கும் தான். நீ இருக்கிற ஸ்டேஜை ஏற்கனவே தாண்டி வந்தவன் தான் நான். கவிதை எழுதுறதும் கனவு காண்றதும் எனக்கும் பழக்கம் தான். நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அந்த காலத்திலேயே புடிச்சு பண்ணேங்கிறீங்க. You know something? My wife was a Christian. Wait, even now she is a Christian. ஆனா இதெல்லாம் பெரிய புரட்சியா? இத போய் புரட்சின்னு சொல்லி அந்த வார்த்தையே சீப்பாக்கி விட்டீங்க. நான் நானா தான் இருக்கிறேன், அவளா தான் இருக்கிறா. இருந்தாலும் நாங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்கோம். இத பாருங்க, காதலுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் பெரிய தடையா இருக்கவே முடியாது. திருமாவளி கதையில தான் எழுதி பெருசுபடுத்திடுறாங்க. ஆரம்பத்துல காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா கொஞ்சம் சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். அப்புறம் தானே எல்லாம் அடங்கிடும். அவனுக்கு அவன் கவலை, வாழ்நாள் கூட ஒண்ணு எழுத்து நிக்கிறது அவனுடைய வேலையா இருக்க முடியாது. பட் ஒன் திங், லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கே, அதான் பெரிய வில்லன். உன்னுடைய பொருளாதார வசதி சரியா இருக்கிற வரைக்கும் நீ என்ன தப்பு செஞ்சாலும் இந்த உலகம் கண்டுக்காது. என்ன பாருடியா? ஆனா உன்ன கண்டுக்கும். அப்போ சரியாவே இல்ல, போய் கவனிப்போ. அதனால்தான் காதல் அது இதுன்னு மனசாலே விடாம முன்னேற வழிய பாருங்கன்னு சொன்னேன். அங்கேதான் பெண்ணின் கடமை அழைக்கிறது. என்ன கடமை? காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து. என்ன விட்டுடுங்க சார். குரு, இந்த விஜய் ஏன் இப்படி நடந்துக்கிறா தெரியுமா? உனக்கு தெரிய வேண்டாயா? போ வேலையை பார்ப்போ. இவனுடைய தாய் தகப்பனா 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இவ அப்பா கூட சண்டை போட்டுட்டு ஹாஸ்டல்ல வந்து தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் எக்ஸெப்ஷனல் கேஸ். இப்ப என்ன எடுத்துக்க? நான் சந்தோஷமா இல்ல? என்ன பெரிய சந்தோஷம் இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி என்னதான் பெருசா மாறிட போறது? சரி, இந்த வாழ்க்கையில இருந்து ரிலீஃபாவது கிடைக்கிறதா நினைச்சு. உனக்கு பாத்துருக்கிற மாப்பிளைக்கு 800 ரூபாய் என்னமோதான் சம்பளம்னு சொன்னேன். இதுல 4-5 தம்பி தங்கிங்க வேற. அங்க போய் நீ எல்லாருக்கும் சமைச்சு போட்டுதான் இருக்க போறேன். இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது மீரா. எஸ்எல்சி படிச்ச பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சதே அதிர்ஷ்டம். அதுவும் வேலைக்கு போற பொண்ணு தான் அவன் ஒத்துன்னு இருக்கா. ஐயோ, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு வருவியா? ஆமா, நானா இருந்தா இதுக்கு ஒத்துன்னு இருக்கவே மாட்டேன். உடனே என்னடி பண்ணுவேன்? இந்த பாருடி, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ ஏதோ கூட்டு கனவெல்லாம் கண்டு இருக்க. ஒன்னு ஒரு பணக்காரன் கல்யாணம் பண்ணிப்பான் மட்டும் கனவு காணாத. பணக்காரன் பணக்காரியை தான் கல்யாணம் பண்ணிப்பான், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. எங்கோ எங்கோ உன்னை கண்டே, அன்றே அங்கே என்னை தந்தே, தினம் உன்னை காணவே தவம் செய்த கண்களே, உன்மேல் கொண்ட காதலின் சாட்சியாகுமே.
ஹலோ மிஸ்டர் கிறிஸ்டோபர். என்ன சொல்லுங்க? அப்போல இருந்து பாக்குறேன், பேசாமலே வருங்க. நான் உங்களை இங்க வந்து பார்த்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க எதுக்கு வரணும்? ஒரு போன் பண்ணிட்டு தான் நானே உங்களை வந்து பாத்துருக்கேன். இதுல என்ன தப்பு? நான் வேலை பண்ற ஆபீஸ்க்கு நீங்க என்ன வந்து பாக்கலையா? அது மாதிரி நீங்க வேலை பண்ற இடத்துல நான் உங்களை பார்க்க வந்தேன். ஒருவேளை நீங்க உங்க தொழில கேவலமா நினைக்கிறீங்களோ? அப்படின்னு ஒண்ணு இல்ல. என்னங்க? சரி சரி, நீங்க ஒரு புதுமை பெண்ணு ஒத்துக்கிறேன். ஆனா பாரதியாருடைய புதுமை பெண்ணா இல்ல? நான் யாரோட புதுமை பெண்ணும் இல்ல, பெண் அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா என்னங்கடா எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏய், என்னடா பண்ண சொல்ற? என்னங்கடா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிக்சர் போனா என்ன படம் போறது? எல்லாம் தான் பார்த்து முடிச்சாச்சு. அழகில் உதவியில போகண்டா. என்னடா எத்தனை பாப்பா அந்த படத்தை? இதுக்கும் 15 தடவை பார்த்துட்டேன். 15 வாட்டியா? எத்தனை தடவை அந்த படத்தை பார்க்கலாம்டா? கிளம்பு கிளம்பு. என்ன குரு, கிளம்புறியா? இல்லடா படம் சும்மா உட்காந்துருக்கேன். உன்கிட்ட என்னைக்கு தான் காசு இருந்திருக்கு? கிளம்பு. எனக்கு மட்டும் சொந்தம் உன் இதழ் கொடுக்கும். எங்க எல்லாரும்? பிக்சர். நீ போலியா? என்ன கவிதையா? இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல். இந்த இரவில் நான் பாடும் பாடல் என்
நீ வாடி இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல் கண்ணே என்று உன்னை அழைக்க கண்ணே என்று உன்னை அழைக்க ஒரு காலம் வருமோடி அணைக்க பெண்ணே பூவை உன்னை நினைத்து படும் பாட்டை எங்கு நான் உரைக்க படும் பாட்டை எங்கு நான் உரைக்க இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல் உன் உறவை நாடும் எந்த மேனி நான் உணவை தேடும் ஒரு தேனி பருவராகம் ஒன்று பாடி என் பக்கம் பறந்து நீ வாடி தொட்டால் சுடுவதிந்த நெருப்பு நீர் பட்டால் அணைந்து விடும் அமைப்பு தொட்டால் அடங்கும் என் கொதிப்பு நீ தொட்டால் அடங்கும் என் கொதிப்பு அடி தோழி இன்னுமேன் மிதப்பு அடி தோழி இன்னுமேன் மிதப்பு இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல் நேயம் வைத்தவனை நெஞ்சில் வைத்து விடு நெஞ்சம் இல்லை எனில் நஞ்சை வைத்து விடு காயம் அழிவதற்குள் கண்ணே உன்னழகை கண்கள் பார்த்து வந்த காயம் போக்கிவிடு இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல் உன் உறவை நாடும் எந்த மேனி நான் உணவை தேடும் ஒரு தேனி பருவராகம் ஒன்று பாடி என் பக்கம் பறந்து நீ வாடி ஆ ஓ கேப்ரே கூட்டு போடா. என்னடா விளையாடுறீங்கள? என்ன ஒரு ஆளுக்கு 30 ரூபாடா? நீ தான் கேப்ரல கிட்டார் வாசிக்கிறிய கூட்டிட்டு போயேன். ஒருத்தர் 2 பேரும் கூட்டு போலாம். நீ ஊரையே கூட்டு போனா? ஓ அப்படியா? கும்பல போனதான ஃபன்னு. அதெல்லாம் கிடையாது. முதல்ல மாலுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓ மாலுக்காகவா? மாலுக்காக என்னடா பண்றது? என்ன பண்றது? தப்பு காரியம் பண்ண போறோம். தப்பான வழியா தான் சம்பாதிக்கணும். எவனாவது வசமா மாட்டினா அமுக்கு. கிஷோகுமார் சொதப்பல் சொன்னா சொல்ல பேங்க்ல எழுதுறானே அவன் வரான்டா. நல்ல ஆளு அமுக்கு புடி. ஐயோ டேய் நம்ம ஆளுடா அவரு. விட்டுடுவோம். ஹலோ சார். ப்ரோ இந்த பேங்க்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்களே அவங்களுக்கு மூளையே கிடையாது. என்ன சார் ஜிந்தகில யாரும் என்ன மூளை இல்லைன்னு சொன்னது கிடையாது. நீங்க போய் என்ன மூளை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்றேன் சார் உங்களுக்கு மூளையே கிடையாது. எப்படி? நீ உட்காரு உனக்கு மூளை இருக்கு. இப்ப உங்களுக்கு மூளை இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். எப்படி நிரூபிக்கிறீங்க? அப்படியே நான் நிரூபிச்சா நீ 10 ரூபா தரீங்களா? சரி. ஒரு கருப்பு காடு அமாவாசை ராத்திரி அதுல ஒரு கருப்பு கார் போகுது. அங்க ஒரு கருப்பு லேம்ப் போஸ்ட். கருப்பு லேம்ப் போஸ்ட் கிடையாது, வெள்ளை லேம்ப் போஸ்ட் தானே. இந்த கருப்பு காட்டுல கருப்பா தான் இருக்கும். சரி. இந்த கார் வந்து அந்த லேம்ப் போஸ்ட் மேல காரோட ஹெட் லேம்ப் தூண்டா. லேம்புக்கும் காருக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஆனா லேம்ப் ஆஃப் ஆகுது அணையுது,
ஆஃப் ஆகுது ஆனுங்க, ஆஃப் ஆகுது, ஆஃப் ஆகுது. எப்படி? ஆமா, எப்படி? வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. 10 ரூபா எடுங்க, எடுங்க, எடுங்க. நல்லதான் இருக்கு. ஆள விடுங்க. சரியான முஷிபத்துக்கு ராக்கி. எனக்கு இப்படி ஒரு வில்லனா? எங்கடி போற? நீயா? நான் தான். நான் வராம வேற யாரடி வருவேன்? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். சத்தம் போடாம இருந்தீங்கன்னா கைகறியை முடிச்சிடலாம். சத்தம் போட்டாலும் ஈ கேட்காது தான் கேட்கும். அப்படி கேட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஒரு அக்கா தங்கச்சியோட பொறுக்கல? இல்ல, பொறக்கல. ஒரு அம்மா வீட்டுல பொறுக்கல. நான் டெஸ்ட் பேபிடி, டெஸ்ட் பேபி. என்னடி பின்னாடி பாக்குற? ஹீரோ வருவான்னு பாக்குறியா? சினிமால தாண்டி ஹீரோ வருவான், இப்ப வில்லன் தாண்டி வருவான். வந்தாச்சுடா ஹீரோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல நேரத்துல என்ன வந்து காப்பாத்தினீங்க. ஒரு வயசு பொண்ணு இந்த மாதிரி இடத்துல தனியா வரலாமா? ஐம் சாரி சார். இனிமே நான் இப்படி தனியா வரமாட்டேன். அதான் வாழ்நாள் பூரா நீங்க என்ன காப்பாத்த போறீங்களே. என்னப்பா குரு ஒரு மாதிரியா இருக்க? உன் கண்ணம்மா இன்னைக்கு பாக்கலையா? யார் சார் இது? அதான்ப்பா உன் காதலி. உன் காதலி யாரோ எனக்கு தெரியாது, ஆனா என் காதலி என் கண்ணம்மா தான். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃபை இப்பவும் நான் கண்ணம்மான் தான் கூப்பிடுவேன். எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜா, எங்கள் கண்ணம்மா எழில் மின்னலை நேர்க்கும். என்ன சார் இது? டெய்லி இப்படி காதல் டியூஷன் எடுத்துட்டு இருக்கீங்க? குரு, டுடே ஐ met your friend கிறிஸ்டோபர். எங்க? இங்கதான் மியூசிக் அகாடமி கிட்ட. ஏதாவது ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ண வந்திருப்பான். இன்னும் அவங்க கூட உங்களை மாதிரி தான் அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு தனியா வந்திருக்கான். உங்களை மாதிரியே காதலுக்கு எதிரி. சரிதான், நல்லாதான் ஜோடி சேர்ந்திருக்கீங்க. ஏன் சார், உங்களுக்கு வேற நினைப்பே கிடையாதா? நான் நினைச்சதுல என்ன தப்பு? உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். பின்ன என்னமா ஜோடி அது இதுன்னு நாளைக்கு நாங்க காதலிக்கிறதா சொல்லுவீங்க. சோ வாட்? காதலிச்சாதான் என்ன தப்பு? ஒண்ணு தெரிஞ்சுக்க, துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி கிளியே, அன்பு கழிவில்லை காட். நீங்க தான் சொல்றீங்க. இவரை பாருங்க, காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே சோகம். என்ன சோகம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்பதான் இவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான்.
அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் ஒரு பாட்டு பாடுறேன்டா. என்ன பாட்டு? காற்று வாங்க போனேன். ஓ அதுவா? என்ன அதுவா? கேள்றா. காற்று வாங்க போனேன், ஒரு காற்று வாங்க போனேன், ஒரு காற்று வாங்க போனேன், ஒரு காற்று வாங்க காதல் போய்குரு. கதையிலயும் சினிமாலையும் வர மாதிரி நிஜ வாழ்க்கையிலும் வரும்னு எதிர்பார்க்காத. அதுவும் இந்த காலத்து பெண்கள்கிட்ட அந்த மாதிரி உணர்ச்சினா ரொம்ப குறைவு. they are very calculative. நாம அவங்களை விரும்புற மாதிரி அவங்க நம்மளை விரும்புறதில்ல. இல்ல கிறிஸ், நீ சொல்ற மாதிரி அவ இல்ல. எப்படி தெரியும்? நீயே நினைச்சுக்கிறது தானே. தூரம் இருந்து பாக்குற போது எல்லா பெண்களுமே தேவதைகள் தான். நெருங்கி பார்த்தாதான் அவங்க நிஜ உருவம் தெரியும். எல்லா பெண்களையும் எப்படி சொல்ல முடியுமா? அம்மாவும் பெண் தானே. அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துட்டாங்கிறத வச்சுதான் அவங்கள ஜட்ஜ் பண்ணணும். நீ ஏன் பெண்களை இவ்வளவு வெறுக்கிற? அவங்கள ரொம்ப விரும்புறதுனாலதான் வெறுக்கிறேன். நானும் காதலிச்சிருக்கேன் குரு. உருகி உருகி காதலிச்சேன். காதலிச்சோம். கனவு கற்பனைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லாம் நிஜ வாழ்க்கையிலேயே நடந்தது. பேரண்ட்ஸ் சமைச்சாங்க. அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னால ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் தர முடியும் தெரிஞ்சதும் அவ விலகிட்டா. அப்படின்னா அவ அப்பா பார்த்து வச்ச பணக்கார மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ போய் சேர்ந்தா. Then only I realized love is a mere illusion. No, yeah. It's a great feeling. அப்படியே சாஃப்டா, just like a flower. அவ வரும்போது என்னைய நான் மறந்துடுறேன். இன்னும் கூட பேசுனது கிடையாது. இன்னும் அவ கூட என்னை பார்க்கல. இருந்தும் I don't know why. அவ இல்லாம நான் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். I can't explain it. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். இன்னும் சொல்ல போனா நானும் ஒன்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நம்ம கைண்ட் ஆஃப் சொசைட்டில காதலுங்கிற ஒன்று சாத்தியம் இல்லைன்னு தான் எனக்கு படுது. ஏன் அப்படி சொல்ற? தட்ஸ் ரியாலிட்டி. இன்னும் 3 வருஷமா நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வரேன். ஆரம்பத்துல நீ சொன்ன சாஃப்ட் டெண்டர் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் எனக்கு இருந்து. பட் தேர் இஸ் நோ டெவலப்மெண்ட், நோ ரெஸ்பான்ஸ். ஒரு ஸ்மைல் கூட பண்ணல குமார். அவன் என்ன லவ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அது கூட இந்த காலத்து பெண்கள் தயாரா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. They are not clear. But I am clear. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல ஒரு ஆரோக்கியமான நட்பு இருக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். Why not? It is possible. இப்போ நாம இல்லையா? I think we are friends. Of course. ஆனா இதே உங்க குருவோ எங்க ஆபீஸ் ராஜாமணியோ காதல்னு தான் முடிவு கட்டுவாங்க. It is their way of thinking. அவங்களால அப்படித்தான் நினைக்க முடியும். சரி அதை விடுங்க. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே. என்னது? About singing in our troupe. Look, Miss Vijayalakshmi, எங்களுது ஒரு ஏழை ட்ரூப். ஒரு ஃபீமேல் சிங்கர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணக்கூடாதா? But I'm not a good singer. அதை we will adjust. Please. Let me think. அப்படி என்ன யோசனை? வெறும் 50 ரூபா தானே கேட்கிறேன். 50 ரூபாய் சும்மாவா? நான் எதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி கொடுப்பேன்? ஒண்ணுமில்ல, ஒட்ட அதிகாரம்னு சும்மாவா சொன்னாங்க? ஆமா, ஒட்ட அதிகாரம் தான். உங்களுக்கு அவ்வளவு ரோசை இருந்தா முதல்ல எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிட்டு அப்புறம் உங்க ஆம்பளை அதிகாரத்தெல்லாம் பண்ணிக்கங்க. ஹலோ, குட் மார்னிங். என்ன தனியா நடந்து வரீங்க? உங்க ஃப்ரெண்ட் வரல? வரல. வரலனா எனக்கு தெரியாது. ஓ, ஐ ஹேவ் சம் வொர்க். ஏய் மிஸ்டர், ஒரு நிமிஷம். ஏன் இப்படி பண்றீங்க? நான் வந்து என்ன ஐ லவ் யூ சொல்ல போறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு வாழ்க்கையில கனவு கற்பனை அப்படி எவ்வளவோ இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்.
இதுக்கெல்லாம் அந்த காதல் அது இது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சோ கண்கள் தானே உன்னை அன்று கண்டதடே, நெஞ்சம் தானே தன்னை இன்று இழந்ததடே, இதில் என் பிழை என்ன என் இனியவளே சொல். கண்கள் தானே உன்னை அன்று கண்டதடே. அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு. தேங்க்யூ விஜய். சாரி. ஓகே, என்ன விஜய்னே கூப்பிடலாம். அதுக்கு என்ன சாரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப உரிமை எடுத்துக்க கூடாது இல்லையா? எடுத்துக்கிட்டாதான் என்ன தப்பு? உங்க குருவை மிஸ்டர் குருமூர்த்தி நான் கூப்பிடுறீங்க. இருந்தாலும் என்ன இருந்தாலும் சோ உங்களால என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைக்க முடியல, ஒரு பெண்ணா தான் பார்க்க முடியுது இல்லையா? certainly not. Then what ya? ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். உன்னை நான் விஜய்னே கூப்பிடுறேன். போதுமா? For the sake of our friendship. என்ன ஐ லவ் யூ சொல்ல போறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு வாழ்க்கையில கனவு கற்பனை அப்படி எவ்வளவோ இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த காதல் அது இது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. So what? அவளா உங்ககிட்ட பேசினா அதுவே பெரிய விஷயம் தானே. பட் இந்த மாதிரி பேசிட்டாடா. டேய் எப்படி பேசினா என்னடா? இதான் சான்ஸ், விட்டுடாத. இதையே சாக்கா வச்சு கண்டினியூ பண்ணு. எப்படி? எப்படியா? உனக்கெல்லாம் ஏன்டா காதல்? பாருடா, நாளைக்கு இப்ப மறுபடியும் உங்களை பாரு. ஏன் சார் நேத்துக்கு நான் எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மாதிரி பண்றீங்களா அப்படின்னு கேப்பா. உடனே நேத்துக்கு நீ சொன்னா யோசிச்சு பார்த்தேன், அதுல எந்த ப்ராப்ளம் வரதா தெரியல. அப்படி இப்படின்னு பேச்ச வளர்க்க வேண்டியதானே. ஏன் சார் நேத்து நான் அவ்வளவு சொல்லியுமா உங்களுக்கு புரியல? வந்து இல்ல, நேத்து நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கிறதா தெரியல. அதான் என் பேர் குருமூர்த்தி. உங்க பேரு மீரான்னு தெரியும். சோ ஓகே தானே?
கண்டதும் வந்ததே காதலே. கண்ணிலே 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 கண்டதும் வந்ததே காதலே. பெண்ணிலே பெண்ணிலே சொர்க்கமே பூலோகத்தில் வந்ததே. பூவையே 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 புன்னகை நின்னிடும் பாவையே. பூவையே 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 புன்னகை நின்னிடும் பாவையே. தேவையே 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 தேவி உங்கள் சேவையே. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது? என்ன எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரும். ஏன்? இல்ல, காரும் பங்களாவும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒண்ணு நடக்காது போல இருக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக வேணாமே? சே, நீயே போறதுனாலும் நான் அனுப்ப மாட்டேன். 1000 ரூபாயில we can adjust மீரா. அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியும். உங்களுக்கு கார் வாங்குற நிலைமை வராதா? லாட்டரி அடிச்சா தான் உண்டு. மோட்டர் பைக் எனக்கும் ஆசைதான். உன்னை பின்னால் உட்கார வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்துற மாதிரி எவ்வளவோ கனவு கண்டிருக்கேன். ஐ திங்க் we can have a motor bike. எங்க ஆபீஸ்ல லோன் கொடுப்பாங்க. I'll try. Okay? Sorry. Mira. Come on, Guru. Have it. Che, எனக்கு வேண்டாம்டா. Please. Please, எனக்கு வேண்டாம்ல. விடுறா. ஏய், பொண்ணுங்களை பத்தியே பேசிட்டு இருக்கே. அதுல என்னடா மஜா? இத குடி. இதுல இருக்கு மஜா. பெரிய இவரு குடிடா. Come on, Guru. குடிடா. என்ன? ஏய், ஒழுங்கா எனக்கு வேண்டாம்டா, please. சி. குடிடானா. அப்படி. ஐயோ. மஜா ஓ மஜா.
போட்டா போதை என்று சும்மா சொல்லுற ஒரு பெண்ணை பார்த்தா வருகிற போதை ஒரு பெண்ணை பார்த்தா வருகிற போதை இதிலே ஏதடா இதிலே ஏதடா தேன் 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 இந்த பெண்கள் அதனால் தான் அவர் மீது கண்கள் தேன் 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 இந்த பெண்கள் அதனால் தான் அவர் மீது கண்கள் அதனால் தான் அவர் மீது கண்கள் மஜாவோ மஜா ரே மஜா மஜாவோ மஜா ரே மஜா மஜாவோ மஜா ரே மஜா மஜாவோ மஜா மஜாவோ மஜா ரே மஜா அங்கே இங்கே என்ன பார்வை என்னை பாரேண்டி அது என்னை பாரேண்டி கொடியிடையை தொட்டு நடனம் ஆட நானும் பாரேண்டி வா 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 சின்ன பூவே வந்து தாதா உன்னை நீயே வா 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 சின்ன பூவே வந்து தாதா உன்னை நீயே பேச்சை கேட்டு கெட்டு போகாதே கெட்டு போகாதே அடி அழகிய பெண்ணே ஆம்பளை என்னை விட்டு போகாதே நீ விட்டு போகாதே வா 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 என்னை நாடி இங்கு நான் தானே நல்ல ஜோடி வா 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 என்னை நாடி இங்கு நான் தானே நல்ல ஜோடி இங்கு நாம் தானே நல்ல ஜோடி மஜா ஓ மஜா ரே மஜா மஜா ஓ மஜா ரே மஜா மஜா ஓ மஜா ரே மஜா மஜா ஓ மஜா மஜா ஓ மஜா ரே மஜா மச்சாவோ மச்சா கவலைகளை மறந்து சற்று நேரம் இப்ப கவலை எல்லாம் மறந்து போச்சா இல்ல மறந்தே போச்சா ஏன்டா இப்படி அலையறீங்க உங்களை பார்த்து எந்த பொண்ணும் வரப்போறது இல்ல அதுக்கு நீங்க ஒரு கமலா இருக்கணும் ரஜினியா இருக்கணும் இப்படி யாரோவா இருக்கணும் ஒழிய நீங்க நீங்களா இருக்க கூடாது ஏன்னா நிஜம் உங்களுக்கு தேவையில்லை நிஜம் தான் தேவை So my dear friends, please come out of your illusions. Please come out of your illusions. மீரா, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? நாளைக்கு நீ எங்க குரூப்ல பாடுற. நானா? எஸ், நீயே தான். ஐயோ, அது வந்து என் குரல் அவன நல்லா இருக்காதே. அது எங்க ப்ராப்ளம், நீ பாடுற அவ்வளவுதான். ஐயோ வேண்டாங்க ப்ளீஸ். நோ நோ எக்ஸ்கியூசஸ். டாம், யூ ஆர் சிங்கிங். ஓகே. Thank you very much.
அன்று கண்டதடி நெஞ்சம் தானே தன்னை இன்று இழந்ததடி இதில் என் பிழை என்ன என் இனியவளே சொல் என் பிழை என்ன இனியவளே சொல் கோபம் என் மேல் ஏனோ தேவி கண்கள் தானே உன்னை கண்டதடி இதை இப்படியே விடக்கூடாது. எல்லாருக்கும் விளையாட்ட போச்சு. நாம ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சா கூட இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. சரி அதை விடு. ஆமா உங்க அம்மா கிட்ட ஏதோ லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, வழக்கமான பல்லவிதான். ஆமா அவங்க மேல ஏன் உனக்கு இவ்வளவு விரோதம்? விரோதம் இல்ல, ஒரு மாதிரி அவங்கள பார்க்க பிடிக்காமே போயிடுச்சு. எல்லா அப்பா அம்மாவும் போல அவங்க இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையும் கூச்சலும் வீட்டையே நரகமா அடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியா போன வருஷம் எங்க அப்பாவுக்கு 50 வயசு அம்மாவுக்கு 45 வயசு இருக்கச்ச டைவர்ஸ் வேற பண்ணிட்டாங்க. இந்த அழகுல உங்களுக்கு லவ் மேரேஜ். அதான் நான் தனியா வந்துட்டேன். அம்மா மட்டும் மாசத்துக்கு ஒரு வாட்டி நெட்டு போடுவாங்க. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதியிருக்காங்க. சோ நீ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டதா உத்தேசமா? I don't know. அதுதான் ஏன்னு கேக்குறேன். எப்படி இந்த குழப்பம் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம ஏன் இப்படி அவஸ்தைப்படணும்? அப்படின்னு அவர்கிட்ட போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றீங்களா? அபத்தமா இல்ல? லுக், இப்ப வர்ற கதைகள்லயும் சினிமாவிலையும் காதல ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. அதனாலதான் இது உனக்கு அபத்தமா படுது. பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர். போங்க சார், ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பம் இல்ல, ஹிப்போக்ரசி. நோ. எஸ், ஹிப்போக்ரசி தான். அவன் கூட இருக்கும்போது யூ ஃபீல் ஹாப்பி. அவன் கூட பேசும்போது உனக்கு சந்தோஷமா இருக்குது, நிம்மதி கிடைக்குது. அதுக்கு பேர் தான் காதல். அத காதல்னு சொல்லிக்க உனக்கு வெக்கமா இருந்துச்சுன்னா நீ வேற எந்த பேரா சொல்லி கூப்பிட. உங்க கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்களா? பாத்தியா, நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. இட்ஸ் யுவர் லைஃப். நல்லா யோசிச்சு முடிவு செஞ்சுக்கமா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சாரி குரு, ரொம்ப லேட் ஆகிடுனா? பரவாயில்ல. ஒரு விஷயம் மறந்துட்டேனே. விஜய் ஆபீஸ்க்கு 1 hour லேட்டா வருவா. பெர்மிஷன் சொல்லிட்டு சொன்னா. உங்ககிட்ட சொன்னா போதும்னு சொன்னா. என்னது? அவன் உங்ககிட்ட சொல்லி அதை நீ என்கிட்ட சொல்ற அளவுக்கு நீங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். லுக், இப்ப என்ன ஆச்சுன்னு கங்க்ராச்சுலேட் பண்ற? we are just friends. அவ்வளவுதான். நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி விஜய் நானும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நீங்களாம் ஏதோ கற்பனை பண்ணிட்டு குழப்பறீங்க. பியூட்டிஃபுல். கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. அப்படின்னா மீரா மீரான்னு உயிரே விடுறான் இந்த குரு. தான் 3 வருஷம் பாத்துட்டு இருந்த பொண்ணுட்டு இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு வாழ்க்கையை வெறுத்து நிக்கிறான் பாலா. இவங்கிட்ட மட்டும் என்ன ஆகுது? ஒரு பொண்ணு ஓரக்கனால பாத்ததுக்கு ஆகாசத்திலே பறந்துட்டு இருக்காண்டா. இது கீழறிங்கள ஒரு ஆண் குச்சிக்கோப்பான். இதெல்லாம் காதல். ஆனா நீ மட்டும் விஜய் விஜய்னு உருகிறது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே? இதுக்கு என்னடா அர்த்தம்? ஏன் உன்னை ஏமாத்திக்கிற? இத பாரு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே செக்ஸ் சம்பந்தப்பட உறவே இருக்க முடியாது. எப்பவும் அண்டர் கரண்ட்லயாவது அந்த உணர்வு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சொல்ல போனா ஒரு ஆணையும் பெண்ணை இணைக்கிறது செக்ஸ் தான். அந்த பேங்க் எக்ஸாம் ரிசல்ட் என்னடா ஆச்சு? யாருக்கு தெரியும்? நான் அப்பவே அதை கெட்டக்கனவா நினைச்சு மறந்துட்டேன். இப்படியே போயிருந்தா என்னடா அர்த்தம்? நீங்க போன அப்புறம் அந்த சேர்ல நான் உட்கார்ந்து ஹிந்து பேப்பர் படிப்பேன்னு அர்த்தம். மீராவுக்கு கல்யாணம் பண்ணி தந்து அனுப்பிச்சுட்டா அப்புறம் ஏன் ஒருத்தனுக்கு வீட்டு வாடகை வருமே, அது போதும். ஏண்டா, நான் ஒருத்தன் வீட்டுல இருக்கிறத மறந்துட்டியா? ஆமா, நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னும் 1 மாசத்துல வேலை தேடிக்கல, உன்னை வீட்டை விட்டே தெரிஞ்சிடுவேன். வீண் கனவு. வேலை கிடைக்கிறதா இல்ல வீட்டை விட்டு துரத்துறதா? ரெண்டும் தான். இது எங்க தாத்தா வீடு, அதனால என்ன வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது. நான் ஆம்பளையா பிறந்துட்டதுனால எனக்கு வேலையும் கிடைக்காது. என்னடா வளர்ற? ஆமாப்பா, பிஏ படிச்ச எனக்கே வேலை கிடைக்கல.
வெறும் +2 படிச்ச மீராவுக்கு உடனே எப்படி வேலை கிடைச்சது? அவ பொண்ணு, அதனால தானே. உனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா மத்தவளையும் குறை சொல்ற. சரிம்மா, எனக்கு தான் சாமர்த்தியம் இல்ல. நீ தான் உங்க பாஸ் கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடு. அட நீ வேற, ஏற்கனவே அவர் ஹார்ட் அட்டாக் வந்து வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்காரு. இனிமே அவர் பிள்ளைதான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்க போறாராம். ஐடியா வரப்போவர் எங்க இருந்தா அவரே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அப்பாவை பத்தி கவலைப்படாத. ஐயோ போதும், அசடு வழியாது. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ அம் கண்ணன் பிஏ. இங்க உங்க பிஏ. உட்கார். என்ன உட்காருங்கன்னு சொன்னேன். ஓஹோ, So, you're my PA, personal assistant. Mr. Kannan, I want to know something. இது நான் ஆபீஸா இல்ல சத்திரமா? சார் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இந்த ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 8 மெம்பர் சார். ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன? ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 to 5 சார். இப்ப மணி என்ன? 7:30 சார். நான் வரும்போது ஒரே ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கு. இப்ப நீ வர்ற, மத்தவங்க எல்லாம் எப்போ வருவாங்க? இப்போ வந்துட்டு இருக்காங்க சார். Look, I don't like this. I can't stand. நாளையில இருந்து 10னா 10 மணிக்கு அத்தனை பேர் இங்க இருக்கணும். இல்ல கிழிச்சிருவேன். முதல்ல ஊசிட்ட கிழிச்சிருவேன். Now you can go. One second. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? நான் பேரே சொல்ல சார். It's okay. இப்ப சொல்லு. மிஸ் மீரா. ஏன் சார்? எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க பேரு எனக்கு தெரிய வேண்டாமா? அதுக்கு தான் கேட்டேன். நந்தகோபால், திலகர், மாணிக்கம், குணசேகரன். Stop it. என்ன இதெல்லாம்? நம்ம ஆபீஸ்ல வேலை பண்ண மத்தவங்க பேர்கள் நீங்க தெரிஞ்சுக்க அது வேண்டாம். அவங்க இருக்கும்போது சொல்லுங்க. Now you can go. ஓகே சார். One second. அந்த மீரா உள்ள வர சொல்லுங்க. சார், Do as I say. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பாஸ் கூப்பிடுறாரு. பாசா, இப்ப போனாரே நம்ம பிரியமகளோட சன் மிஸ்டர் ராஜேஷ் குமார். எதுக்கு? ஐ டோன்ட் நோ. I just want to say sorry. எதுக்கு சார்? அதான் அன்னைக்கு நான் கார்ல ஸ்பீடா வந்தது நீ ரொம்ப பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். எனிவே நான் சாரி சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நான் எப்பவுமே என் மனசுல பட்டதை உடனே சொல்லிடுவேன். That's all. You can go. மீரா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? உடம்புக்கு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்ல மறந்துட்டேனே. மோட்டார் பைக் ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சின்ன மொஃபெட் மாதிரி வாங்கிக்கோன்னு ராஜாமணி சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? எப்படி இருக்க? எப்ப வந்த? ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டியே. ஏன் சொல்லாம கொள்ளாம வரக்கூடாதா? சிச்சி, மிஸ்டேக் பண்ணிக்கிற பத்தியா?
எல்லாத்தையுமே நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிறேன். என்ன பாலா ஒண்ணும் சொல்லாம இருக்க? இல்ல அந்த பொண்ணு சாதாரணமா கூட பாத்துருக்கலாம் இல்லையா? சேச்சா, அவ பார்வையில தான் எல்லாமே தெரியுது. ஒரு பொண்ணு கண்ணாலதான் பேசுவா. என்ன பாலா சிரிக்கிற? நீ சொன்ன ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்து வருது. ஒளி படைத்த கண்கள் பெண்களுக்கு சொந்தம், அதில் விழுந்து மாயும் விட்டில்கள் ஆண்களின் நெஞ்சம். சரி, நீ என் விஷயத்துக்கு வா. ஒண்ணு பண்ண, எல்லாரும் செய்யற மாதிரி நீயும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து பாரு. கொடுத்துடலாங்கிறியா? சுருக்கமா 4 வரியில எழுதி கொடுத்துரு. பட் ஒன் திங், கவிதை எல்லாம் எழுதி கொடுத்துறாரு. ஏன்னா இந்த காலத்து பெண்களுக்கு அதெல்லாம் புரியாது. என்னடி இது? வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், உம்முன்னு இருக்கியே. ஏதாவது பேச. ஒண்ணு இல்லடி, அவர் ஆபீஸ் விஷயமா ஒரு 10 நாள் டூர் போயிருக்கார். அது வரைக்கும் இங்க வந்தா ஒரு சேஞ்ச் இருக்குமே தான். என்னமோ ஏதோ இத்தனைக்கு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்னடி பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு எங்களுக்கே தெரியல. காதல், கல்யாணம் எல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருந்தது. ஆனா போக போக காதல் சரி, கல்யாணம் சரி, ஆனா வாழ்க்கை எல்லாம் பணம் தாண்டி. தினம் எண்ணியேங்கிடும் மனம் இன்று பாடும் பாடலே இறுதியாகுமோ? நீயாகத்தான் இருக்கிறாய், நான் தான் நானாக இல்லை. என்ன இது? கவிதை நீ நேத்தா எழுதிங்க. நீங்க சொல்ல வேண்டிய வரிகளை நான் சொல்றேன். புரியல. போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு புரியுது, ஆனா புரியாத மாதிரி பாவனை பண்றீங்க. Look, Chris, I had enough of it. Ji, what happened to you? Nothing. Nothing. Nothing is happening. That's the problem. I want something to happen. ஏன் சும்மா இருக்கீங்க? Say something. Can't you see? Think about my life. கடைசியில நீயும் எல்லா பெண்களை போல தான் இருக்க. Okay. I'm just like every other woman. So what? அம்மாவோட இருக்கவும் பிடிக்காம, தனியா இருக்கவும் முடியாம, எத்தனை நாளைக்கு தான் இந்த அவஸ்தை? எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வேணும், எனக்குன்னு ஒரு லைஃப் வேணும். I want to live. I want to love. How stupid. I prefer stupidity to hypocrisy. Hey, என்ன கிளம்பிட்ட? I'm leaving. So let us part as friends அப்படிங்கிறியா? We are not friends. இது எனக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு புரியும்போது என்ன வந்து பாருங்க. குட் மார்னிங் சார். Hi, get in. பரவாயில்ல சார், நான் நடந்தே வரேன். பரவாயில்ல, come on. இல்ல சார், ஆபீஸ்ல யாரோ தப்பா நினைச்சுக்கோங்க. Okay.
யூ ஹவ் இன்சல்டட் மீ. லுக், நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ரோட் சைடு ரோமியோ, நான் நைசர். சாரி சார், நான் வந்து Then what? என்னடா, இந்த பொண்ணு நம்ம ஆபீஸ்ல தானே வேலை செய்யறா, நாமும் இந்த வழியா தானே போறோம், காரும் காலியா தானே இருக்கு, ஏதோ லிஃப்ட் கொடுக்கலாமே நினைச்சேன். என்னமோ பெரிய பத்தினி மாதிரி. ஹலோ, It's me, yeah, Rajesh. I'm sorry. Believe me, I'm really sorry. I should have mind my tongue. But you know, நான் எப்பவுமே மனசுல பட்டதா உடனே சொல்லிடுவேன். Now, I feel sorry for that. இட்ஸ் ஓகே சார். Thank you. Excuse me, sir. நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்கிட மாட்டீங்களே ம். சார்? ஒரு கம்பெனில வேலை பார்க்குற ஸ்டூடெண்ட ஒரு பாஸ் காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் சினிமாக்கள்லயும் கதைகள்லயும் ஒத்து வரும். பட் ரியல் லைஃப்ல ஒத்து வராது சார். ஏன்னா அதிகமா அதால பாதிக்கப்படுறது ஒரு பெண் தான் சார். திஸ் இஸ் லைஃப் சார். I know it. என்ன சார்? Don't worry, I won't give you a lift. டோன்ட் மிஸ்டேக் மீ சார். No, I understand you. In fact, I like you very much after the incident. Okay, bye. ஏன் இவ்வளவு லேட்? சரி, போலாமா? எங்க? ஓ, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால வர முடியாது. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என்ன மீரா அது? நான் ஒரு தடவை சொன்னா உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதா? இன்னைக்கு என்னால வர முடியாது. நீங்க கூப்பிடும் போது நான் வர முடியுமா? நான் வரேன். மனமுனை தினம் நினைத்தது கனவினில் அது திளைத்தது. மனதுக்கு என்ன உன் வசந்தானே, கனவுக்கு என்ன அது இலவசந்தானே. மனமுனை தினம் நினைத்தது கனவினில் அது திளைத்தது. நிலவென நினைத்தது நிலவில்லையா,
நான் மலர் என நினைத்தது மலர் இல்லையா, நீ எனக்கென நினைத்தது நிஜம் இல்லையா? நான் நினைத்தது போல் நீ நினைக்கலையா? மனமுனை தினம் நினைத்தது கனவினில் அது திளைத்தது. பலருக்கு காதல் தொடர்கதை, அது சிலருக்கு மட்டும் சிறுகதை. நீ எழுதுகிறாய் இன்று புதுக்கதை, அது எனக்கு மட்டும் ஏன் விடுகதை? மனமுனை தினம் நினைத்தது கனவினில் அது திளைத்தது. ஆற்றுக்கும் கடலுக்கும் மலை உறவு, என் காதலும் கவிதையும் நிலை உறவு. உன் அழகுக்கும் அறிவுக்கும் இலை உறவு. நீ இல்லை என்றால் என் நிலை துறவு. மனமுனை தினம் நினைத்தது கனவினில் அது திளைத்தது. மனதுக்கு என்ன உன் வசந்தானே, கனவுக்கு என்ன அது இளவசந்தானே. மனமுனை தினம் நினைத்தது மனமுனை தினம் நினைத்தது. என்னடா கேப்ல பார்க்கணும்னு சொன்னீங்களே, அரேஞ்ச் பண்ணிருக்கேன், போலாம் அன்னைக்கு. நான் வரல. என்ன குரு, நான் வரல. கொச்சி, நானும் வரலப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? அவன் மேனேஜரை தொங்கி பெர்மிஷன் ஆகிட்டு இருந்த. என்ன குரு? சரி, நான் வரேன். ம், நானும் குச்சி கோபம் வரோம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நானும் வரல. சரி, பாலு எங்க? அவன் எங்க போய் ஒழிஞ்சானோ? யார் கேட்கற? அவன் தான் சொல்லிடு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லிடாங்க. சொல்லுன்றியா? சொல்லிட்டா போச்சு.
but somehow I like you very much. Well, நான் எப்பவுமே மனசுல பட்டத உடனே சொல்லிடுவேன். You know that. Well, yeah. Just wait a minute. Meera, do one thing. நீ ஆபீஸ் முடிஞ்சதும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. I just want to talk to you. Please, huh? எல்லாரும் ஒரே சைஸ். அப்பா சண்டாளா எவன் யாரு வேணும் உங்களுக்கு? குருன்னு. ஆமா, குருவோட சித்தப்பா நீங்க? ஆமா, நீங்க? நான் அவரோட ரூம்மேட். நீங்க இன்னைக்கு வரதா சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? வரது லேட் ஆகுமா? இல்ல, இப்ப வர நேரம் தான். வாங்க, அது வரைக்கும் ரூம்ல உட்காந்து பேசி உட்காரலாமே. இது பாத்ரூம், அது நம்ம ரூம். என்ன தம்பி, ரூம்ல பேசலான்ட்டு இங்க மடக்கிட்டியா? சார் மடக்கல சார், உங்களை இங்க சும்மா பேசலாமே தான். ஆமா, குரு கல்யாணம் தான் வந்திருக்கீங்க. அவன் அப்படிதான் எழுதிருந்தான். அதை பத்தி உனக்கு யாரும் தெரியுமா? ஆமா சார், குருவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஏகப்பட்ட லஃப், நகத்தோட நகமா சதையோட சதையா ஏகப்பட்ட மாதிரி காதலிக்கிறாங்க. ஆமா, அவங்க காதலிக்கிறவங்களுக்கு தான் அப்ஜெக்ஷன் இருக்கா? கட்டிக்க போறான் அவன். எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு? நல்லா சொன்னீங்க போங்க. பெரிய மனுஷன் நீங்க, அழகா இருந்து கல்யாணம் நடத்தி கொடுத்துட்டு போங்க. வந்தேன், அந்த வேலையாவது பாக்குறேன். ஆமா, பொண்ணு விலாசம் தெரியுமா? குருட்ட தான் சார் கேட்கணும். என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா காதலிக்கிறான். அப்படியா? காபி சாப்பிடுமா? நிச்சயமா சாப்பிடலாம். இதுல இல்ல, வாங்கி வந்துருக்கீங்களா? ஓ காட், போங்க. நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டை காணோம். என்ன இப்படி குறைக்குத? எதிர விட்டு நாய் சார். யாரு? உங்களைத்தான். மிஸ்டர் ராமச்சந்திரன். நான் தான் ராமச்சந்திரன். அப்படியா? நீங்க யாரு? என் பேர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. ஓஹோ. ஊரு ஈரோடு. அரிசி வியாபாரம் பண்றேன். ஐயோ, நேத்து தான் ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டேன். இப்ப தேவையில்லை. அப்புறம் குடும்ப விஷயமா பேசலாம வந்திருக்கேன். ஓ அப்படியா? வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. அப்போ வாங்க, உட்காருங்க. ஓ சாரி, இது உங்க இடம்ல. உட்காருங்க. என்ன விஷயம்? காபி சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோமே. ஒரு கப் தானே வாங்கிட்டேன். அப்படியா? நீங்க சாப்பிடுங்க. வந்த விஷயத்தை பேசி சாப்பிடுறேன். சரி, சாப்பிடுங்க. கல்யாண விஷயமா வந்திருக்கேன். என்னங்க நீங்க? எனக்கு போய் இந்த வயசுல கல்யாணம் அதெல்லாம் சும்மா இருக்கு. உங்களுக்கு இல்ல சார், நம்ம விஷயமா பேச வந்தேன். உங்களுக்கு என்ன வயசாச்சு? உங்களுக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணம் ஆவலங்கிறது இருக்கட்டும், எனக்கு ஒரு பையன் இருக்கா. கல்யாணம் ஆவல? பையன் இருக்கான்? சாரி சார், எனக்கு அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கல்யாண விஷயமா பேச வந்தேன். அவனை என் பையன் மாதிரி வளர்க்கிறேன். ஓ, அத்தை சொல்றீங்களா? சரி, சொல்லுங்க. காபி சாப்பிட்டு பேசுவோமே. அப்படி Vijayalakshmi, a guest for you. came. Now I realize. What? We are not friends. Are we? Maybe not. காதல் போய்குரு கதையிலையும் சினிமாலையும் வர மாதிரி நிஜ வாழ்க்கையிலும் வரணும்னு எதிர்பார்க்காத. அதுவும் இந்த காலத்து பெண்கள்கிட்ட அந்த மாதிரி உணர்ச்சினா ரொம்ப குறைவு. They are very calculative. நாம அவங்களை விரும்புற மாதிரி அவங்க நம்ம விரும்புறதில்ல. ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சொல்ல போறீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆமா, குழந்தைங்க நேத்து வந்துருப்பா. ஒருவேளை பஸ் கிடைக்கலையோ? பஸ் பிரேக் டவுன் ஆயிருக்கும். அடுத்த பஸ்ல வந்துருவா. எப்படியோ ஒண்ணு சிறுசுங்க. அது ரெண்டும் ஒத்து போச்சுன்னா நாம என்ன சொல்ல இருக்கு? ஆமாங்க, வாழ போறது அவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா நம்ம என்ன நடுவுல? அப்ப புறப்பட்டுமா? அடுத்த ஒண்ணு போங்க.
பரவாயில்லைங்க, இப்பதான் காஃபி சாப்பிட்டேன். 1 மணி நேரம் பொறுத்து சாப்பிட்டுக்கிறேன். அது சொல்லல, நான் சாப்பிட்டோன்னு நீங்க போங்கன்னு. இப்பவே போறேன். என்ன இன்னும் பிரபு இல்லையா? லுக் மீரா, நான் இப்ப கேக்குறதுக்கு just say yes or no, okay? I want to marry you. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா? அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு உன் பதில சொல்லு. I mean, take your own time. நான் இருக்கிற வீட்டுக்கு எதிர் வீட்டுலதான் அந்த பொண்ணு இருந்துச்சு. ஏதோ ஒரு கம்பெனில டைப்பிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தான். அதாவது நம்ம மீரா மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட பாசம் ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தான். அதாவது உங்க மாதிரி வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதையே அது நம்பி ஏதோ மனக்கோட்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஐ ஆம் சாரின்னு சொல்லி பின் வாங்கிட்டாரு. அதுக்குள்ள இந்த விஷயம் பரவலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போய் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறதே ரொம்ப சிக்கா போச்சு. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, இட் இஸ் லைஃப் சார். ஓகே, ஏம்மா எவ்வளவு நேரம்? பஸ் பிரேக் டவுன். அப்படித்தான் இருக்கும்னு நானும் நினைச்சேன். ஏமா எவ்வளவு நாள் தான் ஏமாத்தான் பாக்குறேன். என்ன என்ன எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட ஏமாய மறைச்ச நான் என்ன உனக்கு வேணான்னா சொல்ல போறேன். என்னப்பா சொல்றீங்க? என்னவா, உங்க குருட சித்தப்பா இன்னைக்கு வந்திருந்தார். நாங்களே எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். எப்படி உனக்கு சந்தோஷம் தானே? எதிர்பாராத திருப்பம். எனிவே ஐ எம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஒரு விஷயம் எப்படி கோயிங் ஸ்டடி. இன்னைக்கு சித்தப்பா போய் எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டேன். நானும் எங்க டேடிக்கு ஒரு லெட்டர் எழுத போறேன். We need people more than anything else. ஆமா, நீ ஏதோ பைக் வாங்க போறதா சொன்னியே. பைக் இல்ல, டிவிஎஸ் 50. நாளைக்கு தான் டெலிவரி எடுக்க போறேன். அப்போ எங்க ப்ரோக்ராமுக்கு அட்டகாசமா நெருங்குவேன் வித் மீரா. வாவ், தட்ஸ் கிரேட். உன்னை உன்னைத்தானே உள்ளம் நினைக்கின்றது. தன்னை தன்னை தன்னைத்தானே உடனே இழக்கின்றது. ஊர்கோலம் போகும் எண்ணங்கள் எல்லாம் நீ என்றும் நீயோ. உன்னை உன்னை உன்னைத்தானே உள்ளம் நினைக்கின்றது. சொர்க்கம் சொர்க்கம் என்பதை உந்தன் பக்கம் பக்கம் உணர்ந்தே. நீ வெட்கம் வெட்கம் என்றதும் வர்க்கம் நீ என்றறிந்தே. உன்னை உன்னை உன்னைத்தானே உள்ளம் நினைக்கின்றது. தன்னை தன்னை தன்னைத்தானே உடனே இழக்கின்றது. ஊர்கோலம் போகும் எண்ணங்கள்
எல்லாம் நீ ஓ என்றும் நீயோ உன்னை உன்னை உன்னைத்தானே உள்ளம் நினைக்கின்றது. அச்சம் அச்சம் என்கிறார், அதில் ஆசை அடங்கிவிடுமா? இங்கு அக்கம் பக்கம் யாரும் இல்லை, அருகே நெருங்கி வரவா? உன்னை உன்னை உன்னைத்தானே உள்ளம் நினைக்கின்றது. நித்தம் நித்தம் நெஞ்சிலே வந்து போகும் தொல்லை உனக்கே, நான் சித்தம் சித்தம் என்கிறேன், என் சிந்தை புரியவில்லையா? உன்னை உன்னை உன்னைத்தானே உள்ளம் நினைக்கின்றது. தன்னை தன்னை தன்னைத்தானே உடனே இழக்கின்றது. ஊர்கோலம் போகும் எண்ணங்கள் எல்லாம் நீ என்றும் நீயோ உன்னை உன்னை உன்னைத்தானே உள்ளம் நினைக்கின்றது. உள்ளம் நினைக்கின்றது. உள்ளம் நினைக்கின்றது. என்ன மீரா, எப்படி நம்ம வாகனம்? அதை விடுங்க, நான் சொல்ல வந்ததே வேற. என்ன? நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் உங்களை காதலிக்கிறதா எப்பவுமே சொன்னது கிடையாது. அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி நான் நடந்துட்டு இருந்தா அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அதையே நான் வேண்டாங்கணும். பணம் தான் உனக்கு முக்கியமான நீங்க என்ன கேட்கலாம். ஆனா காதலை விட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? தேவியே உனை தினம்
எண்ணி ஏங்கிடும் மனம் இன்று பாடும் பாடலே இறுதியாகுமோ? வணக்கம் நண்பர்களே. எனவே நிகழ்ச்சி முடிவரும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களது இனிய நண்பரும் திரைப்பட நடிகருமான திரு ரகுவரன் உங்களுக்காக ஒரு இனிய பாடலை பாடுகிறார். இதோ ரகுவரன். பால் நிலவு காய்ந்ததே, பார் முழுதும் ஓய்ந்ததே, ஏன் 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 வரவில்லை நீதான் உயிரே? நான் நினைத்து பார்க்கிறேன், நாம் நடந்த பாதையை. ஏன் 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 என்னை மறந்தாய் நீதான் நிலவே நிலவே நிலவே. கண் முதலில் பார்த்தது மனம் மயங்கி வீழ்ந்தது, உன் விழிகள் பார்க்கையில் தினம் கவிதை கோர்த்தது. நான் 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 உன் அழகினிலே வீழ்ந்தேன், மயிலே மயிலே மயிலே. பால் நிலவு காய்ந்ததே, பார் முழுதும் ஓய்ந்ததே. ஏன் 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 வரவில்லை நீதான் உயிரே? நீ முதலில் பூசினாய், பின் தயங்கி பேசினாய், நான் மகிழ்ந்து பாடினேன், என்னை மறந்து ஆடினேன். பூபாளம் இசைத்தது நம் காதல். குயிலே குயிலே குயிலே, பால் நிலவு காய்ந்ததே, பார் முழுதும் ஓய்ந்ததே. ஏன் 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 வரவில்லை நீதான் உயிரே? பெண் மனது மென்மையாம், பூவினது தன்மையாம் என்று சொன்ன யாவரும் இன்று வந்து பார்க்கட்டும். தேன் 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 என நினைத்தேன் நான் தான். அவளோ அவளோ அவளோ, பால் நிலவு காய்ந்ததே, பார் முழுதும் ஓய்ந்ததே. ஏ
என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சௌரியம் இல்லையா? நேத்து நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன். Just a minute. I want to tell you something. என்ன? Well, you shouldn't mistake me. You know, Mira, I never said I loved you. I just wanted to marry you. அதே நான் இப்ப இல்லைன்னு சொல்ல. In fact, நீ போன பிறகு இதை பத்தி எங்க அப்பா கிட்ட பேசினேன். Mira, he never said anything against you. Anna, he said something else. You know, Jacob Motors chairman தன்னுடைய ஒரே டாக்டரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாராம். At present, நம்முடைய கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. I mean, financially. இந்த கல்யாணம் நடந்ததுன்னா அதெல்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. Why should I deny it? என் பொசிஷன்ல இருந்ததா நீ இதைத்தான் செஞ்சிருப்ப. என்னடா பணம் அவ்வளவு முக்கியமா போச்சான்னு நீ கேட்கலாம். But you know, life is more important to me than love. I'm sorry. I'm really sorry. No, sir. நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நானே உங்களுக்கு சாரி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். What? ஆமா சார், நான் ஏற்கனவே ஒருத்தரை விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போ முடிவு பண்ணிருக்கேன். நான் கீ எடுக்க வந்தேன். கீ எடுக்க வந்தியா இல்ல கொடுக்க வந்தியா? ரெண்டும் தான். ஐ மீன், நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. Now take it from me. நானும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சார், ஐ மீன், நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா. ஓகே? நீ நினைச்ச மாதிரி ஐ அம் நோ வில்லன், ரைட்? சார், நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, this is life. இது சினிமா இல்ல, வாழ்க்கைங்கிறது எனக்கு தெரியும்டா. பட் டேய், கில்லாடிடா நீ, கில்லாடி. இதே சினிமாவா இருந்தா சற்று நேரமே வந்தாலும் மனதில் நிற்கிற பாத்திரங்கிற பேர் உனக்கு தாண்டா. அந்த பேர் தேங்க்யூ சார். கடைசியில வார்த்தை தவறிட்டாள உன் கண்ணம்மா. இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படித்தான். நீயும் இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்க பழகிக்கணும். நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. பை த பை, நான் வண்டி கொண்டு வர மறந்துட்டேன். உன் வண்டியில ஒரு லிஃப்ட் கொடுக்குறியா? என்ன பாக்குறேன்? ஓ, அவளை கூட்டிட்டு போறதுக்காக கொண்டு வந்த வண்டியில நான் வர்றேன்னு சொல்றேன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார். அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு, 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.
மழையே இல்லையா? அங்க ரொம்ப மழை. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? சாரி, நேற்று என்னமோ சொல்லிட்டேன்ல. சொல்றேன் நான் வரேன். அப்பனா நேற்று அவள் அவனை தூக்கி எறிந்தாள். இன்று அவன் அவளை தூக்கி எறியலாம். பழி வாங்கியது போலவும் இருக்கும். பழி வாங்குவது மனித வாழ்வில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். ஆனால் மேன்மையான விஷயம் அல்ல. மூரதம் செய்கையை மன்னித்து மறப்பது மனிதனின் தெய்வீகம். தன்னை காயப்படுத்திய பெண்ணையும் மன்னித்து அணைப்பதோ ஆண்மையின் கம்பீரம். குரு, இத வந்துட்டப்பா, வந்துட்டே இருக்கேன். கண்மணி என்ன நீ பாரடி, என் நிலை என்ன நீ கேளடி. கண்மணி என்ன நீ பாரடி, என் நிலை என்ன நீ கேளடி. என் மனம் முன்னிடம் பாரடி, என்றும் எந்த நெஞ்சில் நீ. கொஞ்சம்